கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டு பல லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் நாள்தோறும் இறந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 5000 இன்றைக்கு கொரோனா வைரஸ் நோய் தொற்று இன்றைக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது. 5000 பேருக்கு பக்கத்தில் நெருங்கியாச்சு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசு தொடர்ந்து நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாப்பதிலே மிக மிக அலட்சிய போக்கையும் கவனக்குறைவையும் இந்த அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய தலைவர், எங்களது அன்பு தலைவர் தளபதி அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடரை ஒத்திவைக்க சொன்னார். அது மட்டுமல்ல, அன்று முதல் தனித்திருக்க வேண்டும் என்று இந்த அரசு உடனடியாக பல்வேறு நிலைகளிலே மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். ஆனால் இந்த அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருகிறது. சென்னையில் மட்டும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு மேல் அந்த தொற்று நோய் பரவி இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா மதுபான கடைகளை இந்த அரசு திறந்திருக்கிறது. இன்னைக்கு காலைல 10 மணிக்கு திறந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக நோய் தொற்று பரவக்கூடிய அபாய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சிறு குறு தொழிற்சாலைகள் ஒருத்தர் 2 பேர் இருந்து வேலை செய்யக்கூடிய தொழிற்சாலையை திறந்து வேலை செய்யறேன்னா ஒத்துக்க மாட்டேங்குது இந்த எடப்பாடி அரசு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நோய் பரவக்கூடிய அளவுக்கு டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டுருக்கிறாங்க. இதன் மூலமாக கூலி தொழிலாளர்கள், சாதாரண ஏழை எளிய மக்கள் அத்தனை பேருமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5000 ரூபா எல்லா தரப்பு மக்களுக்கும் நடுத்தர மக்கள், கூலி தொழிலாளர்கள் எல்லாத்துக்குமே 5000 ரூபா நிதி கொடுக்கணும்னு சொல்லி எங்களது தலைவர் அவர்களும் எங்களது கூட்டணி கட்சியினரும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இந்த அரசு. அதே மாதிரி இன்றைக்கு மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு, பாரத பிரதமர் மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவுமே பண்ணலைங்க. எந்த நிவாரணம் கொடுக்கல. கைதட்ட சொன்னார், விளக்கு பிடிக்க சொன்னார். இதை தவிர இந்த பிரதமர் எதுவுமே சொல்லலை. எடப்பாடி அரசு முழுக்க இந்த மக்களுடைய வயிற்றில் அடிக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் திறந்திருப்பதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அனைத்து தரப்பு மக்களும் கண்டித்து கொண்டிருக்கின்றார்கள். அதிமுக இருக்கிறவன் டாஸ்மாக் கடைகளை உடைச்சி பெட்டி எடுத்துகிட்டு போய் டாஸ்மாக் அந்த ஒயின் எல்லாம் எடுத்துகிட்டு போய் வித்துட்டு இருக்கிறான் பல கிராமங்களில். அது மட்டுமல்ல, இந்த கடை திறந்து விட்டுருக்கிறதே அதிமுக சைடில் விற்கிறதுக்கு தான் திறந்து விட்டுருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். உடனடியாக இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.